இன்னைக்கு அண்ணாமலை கோயம்புத்தூர்ல ஒரு பரபரப்பான பேட்டி குடுத்திருக்காரு. அத நம்ம கொஞ்சம் அலசணும். அவர கேள்வி கேட்கறாங்க. அவர கேள்வி கேட்கிற குறிக்கோள் எதுவா இருக்கும்னா, அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறதா இப்ப வெளியில பேசப்படுறது. அத பத்தி கேட்கறாங்க. அப்புறம் அவருக்கு ஏடிஎம்கேல இருந்து இப்ப ஒரு பேக்லாஷ் வருது. ஓபிஎஸ், செங்கோட்டையன், டிடிவி, சசிகலா. இவங்க 4 பேரும் சேர்ந்து ஏடிஎம்கேய தென் தமிழகத்துல பிரிக்க முயற்சி பண்ணதுக்கு முன்னாடி, அண்ணாமலை இருக்கிறதா அவங்க எப்போதுமே மேல ஏடிஎம்கே அண்ணா மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்க தான் அவங்கள தூண்டி விடுறீங்க. நீங்க அவங்களோட நட்பா இருக்கீங்க அப்டின்ட்டு. அது சம்பந்தமா கேள்வி வருது. அப்புறம் அண்ணாமலை தனி கட்சி ஸ்டார்ட் பண்ண விருப்பப்படுறாரா? அப்டின்ற இன்னொரு கேள்வியும் வருது. இத 3த்த பத்தியும் இன்னைக்கு அண்ணாமலை ரொம்ப மிக பரபரப்பா ஒண்ணு பேசியிருக்காரு. நம்ம அதுலேருந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கு. எப்பயுமே ஒருவர் பேசுறபோது, அதுவும் ஒரு அரசியல்வாதி பேசுறபோது, அவர் வெளியில சொல்றது ஒண்ணுன்னா, அவர் உள்ளுக்குள்ள இருக்கிறது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் நமக்கு முக்கியம். அவர் சொல்றாரு அந்த பரபரப்பான பேட்டியில, அவர் அரசியலுக்கு வந்த காரணமே பிரதம மந்திரி மோடியும், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தூய அரசியல அவங்க குடுப்பாங்க. அதுக்காக தான் தன்னுடைய பெரிய ஐபிஎஸ் போலீஸ் அதிகாரி பதவிய விட்டுட்டு, இவ்வளவு சின்ன வயசுல அவருடைய சம்பாத்தியத்தெல்லாம் விட்டுட்டு இந்த பாஜகக்கு சேரறதா சொல்றாரு. தூய அரசியல நம்பி அவர் இருப்பேன். இல்லாட்டி அடுத்த நிமிஷமே போயிடுவேன் அப்டின்ட்டு. இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மத்த யாரையும் அவர் அரசியல்ல அவ்வளவு தூய்மையா நினைக்கிறாரா? இல்லையாங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரியா இருக்கு. அமித்ஷாவையும், மோடியும் மட்டும் தான் அவர் சொல்றாரு. அதனால அவங்க 2 பேர் மேல என்னைக்கு அவர் நம்பிக்கை போறதோ, அன்னைக்கே அரசியல விட்டு வெளில வந்துருவேன் அப்டிங்கிறாரு. அதே சமயத்துல, நீங்க ஏன் தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க ஆரம்பிக்க போறதா எல்லாரும் பேசிக்கிறாங்களே! அப்டிங்கிற எண்ணத்துக்கு இன்னைக்கு ரொம்ப நேரடியா பதில் சொல்லிட்டாரு. அவர் சொன்ன பதில மட்டும் டைரக்ட்டா பார்ப்போம். அவர் சொல்றாரு, ஐயா நான் ஒரு சாதாரண விவசாய குடும்பம். என்கிட்ட பணம் இல்ல. அங்க அரசியல் நடத்துறதுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவ்வளவு பண வசதி இருக்கா? அவ்வளவு பண வசதி இல்லாத என்னால எப்படி தனி கட்சி துவங்கி நடத்த முடியும் அப்படின்னு. இத நம்ம கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். அண்ணாமலைக்கு தனி கட்சி ஆரம்பிச்சு அரசியல் செய்ய விருப்பம் இருக்கு. அவரால அத துணிஞ்சு செயல்பட முடியும். அதுல வெற்றி பட முடியுங்கிற எண்ணமும் அவருக்கு இருக்கு. அவரால மத்தவங்களால தமிழகத்துல அவர யாரும் அரசியல்ல சேலஞ்ச் பண்ண முடியாதுன்னு அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா, அவர் ஏன் தனி கட்சி ஆரம்பிக்கல? தன்கிட்ட பணம் இல்ல. அவ்வளவு பண பலம் இல்ல. ஆனா, இப்ப நம்ம பார்க்கணும். அரசியல்ல ஒரு தனி மனிஷர் கட்சி ஆரம்பிக்கிறன்னா, அவருக்கு அதிக பண பலம் இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல. அவர் ஒரு பெரிய நடிகரா, அதாவது 200லேருந்து 250 கோடி வரைக்கும் ஒரு படத்துக்கே வாங்கக்கூடிய ஒரு கதாநாயகரா இல்லாத பட்சத்துல, யாருக்கும் அந்த பண வசதி வரப்போறதில்ல. உதாரணமா நம்ம நாம் தமிழர் சீமான் எடுத்துக்கலாம். அவர் பண வசதியோடயா வந்தாரு? இல்ல. அந்த உதாரணத்துக்காக. அதே மாதிரி இப்ப அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கணும்னா, அவருக்கு முழு சுயமா பணம்ங்கிறது நிச்சயம் என்னைக்குமே அமைய போறதில்ல. இதுலருந்து மத்தவங்க என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒருவேள அந்த பண பலத்தையும், அந்த பொருளாதார ஆதாரத்தையும் குடுக்க தயாரா இருந்தார்னா, அண்ணாமலையால தனி கட்சி துவங்கி நடத்த முடியும். அதுக்கு அவருக்கு விருப்பமும் இருக்கு. அதாவது மோடிக்காகவும், பிரதமருக்காகவும் ஒரு மரியாதைக்காக பாஜகல இருக்காரு. இல்லாட்டி என்னைக்கோ தான் வெளில வந்திருப்பேன். அப்படிங்கிறத சொல்லாம சொல்லிட்டாரு. இப்படி நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இதனால பண ஆதாரங்கிறது எப்படிங்க வரும்? ஒரு தனியா கட்சி ஆரம்பிக்கிற போது வராது. இது மக்கள் தங்களுடைய நிதிய குடுக்கலாம். இல்லாட்டி அவருடைய சித்தாந்தத்தில நம்பிக்கை உட இருக்கிற தொழிலதிபர்கள், வேற சில மக்கள், வேற சில கட்சிய சேர்ந்தவங்க, வேற சில அரசியல்வாதிகள் அந்த பண பலத்த அவருக்கு குடுக்கலாம். அவரு 234 தொகுதியிலயும் வேட்பாளர நிறுத்தி அரசியல்ல போட்டியிடணும்னா, அது ரொம்ப கஷ்டம். அவ்வளவு பணம் வராது. ஆனா, ஒரு 50 தொகுதியில 50 தொகுதியில நிக்கிறதுக்கு ஒரு அரசியல்வாதிகள் தானே முன்வந்து, இதுக்கான செலவுல நான் ஏத்துக்கிறேன். நீங்க கட்சிய நடத்துங்க. நீங்க கட்சி தலைமையோட இருந்து உங்க சித்தாந்தத்த ஃபாலோ பண்ணி, நாங்க நம்ம தமிழகத்துல இந்த 50 தொகுதியில நம்ம நிக்கலாம் அப்படின்னு ஒரு 50 வேட்பாளர்கள் சுய செலவு செய்யறதுக்கு முன் வந்தான்னா, அவர் கட்சி நடத்தலாம். இத அவர் இண்டிகேட் பண்றாரு. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இத மத்த அரசியல்வாதிகளோ, அவருடைய சித்தாந்தத்துல நம்புற மற்றவர்களோ அவருக்கு ஒரு பண ஆதாரத்த குடுக்க முன் வரலாம். இதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மென்ட்க்கு அப்புறம். அப்புறம் இன்னொன்னு ரொம்ப தெளிவா கேட்கறாங்க சில பேர். இப்ப அதிமுகல மீண்டும் ஒரு பிளவு வந்திருக்கு. செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்காரு.
அந்த செங்கோட்டையன் நீக்கப்பட்டதுக்கு காரணம் நீங்க இருக்கலாம். ஏன்னா, நீங்க தான் உங்க உங்க பின்னாடில இருந்து இயக்கி வைக்கிறீங்க. அப்படின்னு ஒரு பேச்சு வருதே அப்படிங்கிறதையும் ரொம்ப டைரக்ட்டா பண்றாரு. இதுக்கு நான் இப்ப ஏதாவது பேசினான்னா, நான் தான் டைரக்ட் பண்றேன். நான் தான் அவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே ஏடிஎம்கேல இருக்கிறவங்க கூட்டணியில இருக்கிற போதே தன்னை இன்னும் நெறைய விமர்சிக்கிறாங்க. அந்த விமர்சனத்தையும் நான் வந்து அமித்ஷா சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தைக்காக பொறுத்திருக்கேன் அப்டின்ட்டு. அப்படி அமித்ஷா என்ன சொல்லியிருப்பாரு? சார் ஏடிஎம்கே உங்கள இப்படிதான் பேசுவாங்க. நமக்கு இப்போதைக்கு கூட்டணி முக்கியம். அதனால அவங்க என்ன பேசினாலும் பொறுத்திருக்கேன்ட்டு. ஆனா அதே சமயத்துல அண்ணாமலை சொல்றாரு, இதுக்கும் ஒரு எல்லை இருக்கு. ஒரு லக்ஷ்மன் ரேகை இருக்கு. லக்ஷ்மன் ரேகைன்னா என்னங்க? அதாவது சீதை வந்து கோட தாண்டி வரக்கூடாதுன்னு ராமாயணத்துல லக்ஷ்மணன் சொல்லப்பட்டதாக ஒரு கற்பனை கோடு. அந்த கற்பனை கோட தனக்கு தானே வச்சுட்டு இருக்காரு. அதாவது அண்ணாமலையோட இது அமித்ஷா போட்ட ஒரு லக்ஷ்மன் ரேகை. அந்த லக்ஷ்மன் ரேகைய தான் தாண்ட தயங்க மாட்டேன் அப்டிங்கிறாரு. அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட் எப்ப வரப்போறது அப்டின்னு நமக்கு தெரியல. அண்ணாமலை மனசுல இருக்கலாம். இல்லாட்டி ஏற்கனவே அந்த லிமிட் வந்து கூட அவர் வந்து பொறுமையா இருக்கலாம். ஏன்னா அண்ணாமலைய தூண்டுறா மாதிரி அதிமுகல இருக்கிறவங்களும், அதிமுகவோட கொள்கைய வெளியில பேசுறவங்களும், யூடியூபர்ஸுமே அவங்க வந்து சாடாத நாள் இல்ல. அவர வந்து மேலேருந்து கீழ் வரைக்கும் விமர்சனம் பண்ணி, அவர வந்து ஒரு சேற்றுக்கு சமானமா சொல்றாங்க. அதே சமயத்துல பாஜகவும் என்ன பண்ணுது? அண்ணாமலை இதுவரைக்கும் ரொம்ப அசிங்கமா திட்டினவங்கள, ஆடு மேய்க்கிறவர் அந்த மாதிரிலாம் ரொம்ப வெளிப்படையா திட்டினவங்கள கட்சிக்குள்ள இப்ப சேர்த்துக்கிட்டு இருக்கு. அதுவும் நம்ம YouTubeலயே பார்க்குறோம். அவங்க எக்ஸ் தளத்துல பதிவு பண்ணதோட சில பேர் வந்து ப்ரூஃபா போடுறாங்க. அண்ணாமலை வந்து இப்படி சாடினவங்க இப்ப இருக்காங்க. அண்ணாமலைய ஆதரிக்கிறவங்க பாஜகலயே வந்து வெறுக்கப்படுறாங்க, தவிர்க்கப்படுறாங்க அப்படின்ட்டு. இதுல வந்து 2 விதம். 1 ஏடிஎம்கே அண்ணாமலைய சாடுறது. 2வது பாஜகல உள்ள இருக்கிறவங்களே அண்ணாமலைய வந்து வெறுத்து ஒதுக்குறது. இது 2மே பார்க்குறோம். அவர் இது 2த்துக்குமே லக்ஷ்மன் ரேகா போட்டிருப்பாருன்னு தான் நான் நெனைக்கிறேன். அதிமுக சாடுறது மட்டும் இல்ல, பாஜகல உள்கட்சியிலேருந்து வர சாடலையும் அவர் ஒரு லக்ஷ்மன் ரேகையோட தான் பார்ப்பாரு. ஏன்னா, அது இந்த மனசுலேருந்து வெளியில வருது. அவர் வந்து பொறுத்துட்டு இருக்கிறது தூய அரசியல் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிற பிரதமர் மோடிக்கோ, அமித்ஷாவுக்காகவும் தான். வேற யாருக்காகவும் இல்ல. அவங்க வேற யார் என்ன சொன்னாலும் அவர் வந்து பொருட்படுத்தி அவர்களுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்காரு. ஆனா, இந்த ஒரு காரணத்துக்காக அவர் பொறுமையா இருக்காரு. இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அண்ணாமலை என்னைக்கு வேணா பிஜேபியிலருந்து வெளியில வந்து தன்னுடைய இயக்கத்தையும், தன்னுடைய சுய அரசியலையும் எப்ப வேணா ஆரம்பிக்கலாம். அதற்கான தருணங்கிறது அவர் 2 விதமா வரும். 1 பணபலம். அவருக்கு வந்து வேற அரசியல்வாதிகள் அவர் கூட சேர்ந்து உங்களுக்கான பணபலத்த நான் குடுக்குறேன். ஏன் செங்கோட்டையனே குடுக்கலாம். செங்கோட்டையனுக்கு பணபலம் உள்ளவர் தான். அந்த பணபலத்த குடுக்க முன் வரபோதும், அதே சமயத்துல அண்ணாமலைக்கான உள்கட்சி எதிர்ப்பும், அதிமுகல இருந்த எதிர்ப்பும் ஓரளவுக்கு மேல தாண்டி போனா, இது 2த்தையும் உடைச்சுக்கிட்டு, இது 2த்தையும் எதிர்த்துக்கிட்டு அண்ணாமலையால வெளில வர முடியும். அதே சமயத்துல நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும், அண்ணாமலை மாதிரி இப்ப வந்து திமுகவ எதிர்க்கிறதுக்கு வேற யாரும் இங்க இல்ல. அண்ணாமலை மட்டும் வெளியில வந்து எதிர்க்க ஆரம்பிச்சாருன்னா, அவர வந்து மக்கள் திமுக எதிர்ப்பு மக்கள், திமுக எதிர்ப்பு ஓட்டு அவர் பின்னாடி தான் போகும். அது ரொம்ப தெளிவா தெரியும். அவர் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஓட்ட முக்கியமா ஒரு திமுக எதிர்ப்பு ஓட்ட விஜய் எப்படி பிரிக்க போறாரோ, அதே அளவுக்கு அவர் பிரிக்க அவரால முடியும். இது வந்து நடக்கிறதுக்கான சாத்தியம் ரொம்ப அதிகம். இன்னும் 6 மாசம் இருக்கு. இதுக்குள்ள அண்ணாமலைக்கு அந்த பணபலமும், அந்த அரசியல் பலமும் வந்துச்சுன்னா, அண்ணாமலை தான் தனி கட்சி ஆரம்பிப்பாரு. அவர் வந்து ஒரு பெரிய சக்தியா உருவெடுப்பாரு. இதுக்கு வந்து நிச்சயங்க. இத பார்ப்போம் அடுத்து என்னலாம் நடக்க போகுதுன்னு. வணக்கம்.